அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்துஹு. நம்ம தொடர்ச்சியாக அவாமில்ல 9 வகை பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது வகை. 9 வகையில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தந்த ஹர்ஃபுகளுக்கு பின்னாடி இஸ்முகள் வந்தால் ஜர்ரு செய்யணும், இந்த ஹர்ஃபுக்கு பின்னாடி இஸ்மு வந்தால் ஹபர் வந்தால் நசபு செய்யணும், ரஃபா செய்யணும் அப்படின்னாங்க. சிலது ஹர்ஃபுகளாக மாறி இருக்கும், ஆனால் இஸ்முகள் அது அப்படின்னாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபியலுகள். எப்படிப்பட்ட ஃபியலுகள் அப்படின்னா, நாக்கைசவான ஃபியலுகள் அப்படின்வாங்க. நாக்கைசவான ஃபியல் அப்படின்னா குறை உள்ள ஃபியலுகள். குறை உள்ள ஃபியலுகள் அப்படின்னா, அதாவது ஃபஅல அப்படின்னு இருந்தால் தான் நம்ம சரியான முறையில் அதை சர்ஃபு செய்ய முடியும். ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலத, ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, ஃபஅல்து, ஃபஅல்னா அப்படி செய்ய முடியும். மாதியில் முஸ்தகபில்ல எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, எஃபஅலு, எஃபஅலானி, எஃபஅலுன, தஃபஅலு, தஃபஅலானி இப்படி நம்ம கரெக்டாக அந்த ஃபியல்களுடைய ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், மாதியாக, முஸ்தகபிலாக, அம்ராக, நஹியாக மாற்றி 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 சர்ஃபு செய்ய முடியும். ஒருவேளை அந்த மாதிரி இல்லை, அந்த ஃபியலுடைய ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமாவே சரியாக இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, சர்ஃபுகள் கரெக்டாக செய்ய முடியாது. அப்போ அது என்னது, குறைவான ஃபியல். அதனால தான் நாக்கைசாவான ஃபியலுகள் அப்படின்றாங்க. இந்த நாக்கைசான ஃபியலுகள் எப்படி வரும் அப்படின்னா, ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா இது சரியான முறையில் இருக்காது. இப்போ ஃபஅல அப்படின்ற மாதிரி சரியான சஹீஹான முறையில் இது இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை குறைவான ஃபியலுகள் அப்படின்னுவோம். இப்போ ஃபியலுகளுக்கு பின்னாடி எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஃபாயில் வரும், ஒரு மஃபூல் வரும். அதாவது அந்த செயல் செஞ்சவர், அது யாரின் மீது நிகழ்ந்துச்சோ அவர் அப்படின்றது மஃபூல் அப்படி வரும். அந்த மாதிரி ஃபாயிலுக்கு நம்ம என்ன செய்வோம், ரஃபா செய்வோம், மஃபூலுக்கு நசப செய்வோம். அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாக்கைசவான ஃபியலுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரஃபா செய்யுங்க, ஹபருக்கு நசபு செய்யுங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த ஃபியலுகள் என்ன மாதிரி அர்த்தத்துக்கு வரும் அப்படின்னா, எல்லாமே காலத்தை குறிக்கும். ஆகிவிட்டான், செஞ்சு விட்டான், ஏழையாக இருந்தான், பணக்காரனாக மாறிட்டான், காலையில் ஏழையாக மாறினான், மதியானம் தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். சிலது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துலேருந்து, ஒரு செயல்லேருந்து நீங்கவே இல்லை இந்த பையன், இவன் சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், நீங்கவே மாட்டிக்கிறான், சேட்டை செய்யாமல் இருக்க மாட்டேங்கிறான், இவன் தூங்கிக்கிட்டே இருக்கான், இவன் என்ன பண்ணுறான், விளையாண்டதுலேருந்து நீங்கவே இல்லை, விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்துல இருந்து, ஒரு செயல்ல இருந்து நீங்காமே இருக்கக்கூடியதை பற்றி சொல்கிறது தான் மாபரிஹ, மா ஃபத்திய, மன்ஃபக்க அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. லைஸ அப்படின்றது இல்லை, நஃபியோடைய அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி லைஸ அப்படின்றது இல்லை அப்படின்வாங்க. அப்போ லைஸ அப்படின்னு நாக்கைசான ஃபியல் தான். ஏன்னா அதில் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா எதுவுமே என்னவா இல்லை, கரெக்டான முறையிலே கிடையாது. அதனால் இந்த ஃபியலுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு நம்ம என்ன செய்வோம், ரஃபாவும், அதற்கப்புறம் வரக்கூடிய ஹபருக்கு நசபும் செய்வோம். இப்போ என்னென்ன ஃபியலுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்நவ்வுல் ஆஷிரு 10வது வகை. அந்நவ்வுல் ஆஷிரு 10வது வகை ஆகிறது அல் அஃஅலுல் நாக்கிசத்து, நாக்கிசான ஃபியலுகள். தர்ஃபுல் இஸ்ம வ தன்சீபுல் ஹபர. தர்ஃபுல் இஸ்ம அப்படின்னா தர்ஃபான ரஃபா செய்யும் இஸ்முக்கு ரஃபாவும், வ தன்சீபுல் ஹபர ஹபருக்கு நசபும் செய்யும். வஹிய இன்னும் அதுவாகிறது சலாசத அஷர ஃபியலன். சலாசத அஷர ஃபியல்னா இன்னும் அதுவாகிறது 13 ஃபியலுகள் ஆகும். நாக்கைசாவான ஃபியலுகள் எத்தனை மொத்தம் 13. என்னென்ன ஃபியலுகள், கான, ஸ்வார, அஸ்பஹ, அம்சா, அலஹா, லல்ல, பாத்த, மாசால, மாபரிஹ, மாஃபதிஅ, மன்ஃபக்க, மாதாம, லைஸ. இந்த 13 ஃபியலுமே என்னதான், குறை உள்ள ஃபியலுகள் தான். இந்த ஃபியலுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு என்ன படம், ரஃபாவு, ஹபருக்கு நசபு செய்யும் அப்படின்னாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கான அப்படின்னா ஆகிவிட்டான். நஹ்வு உதாரணம், கான ஸைதுன் காயிமன்.
கான ஆகிவிட்டான், ஜெய்துன் ஜெய்து ஆகிவிட்டான், காயிமன் நிற்கக்கூடியவனாக ஜெய்து ஆகிவிட்டான். இந்த இடத்துல கான அப்படின்ற நாக்கிஸான ஃபிஅலு பின்னாடி வரக்கூடிய ஜெய்துன் அப்படின்ற இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு, ரஃபா பண்ணியிருக்கு. காயிமன் அப்படின்ற ஹபருக்கு நசபு பண்ணியிருக்கு. கானையில் எங்கேயாச்சும் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா கரெக்டாக இருக்குதா? கிடையாது. ஏன்னா ஃபா ஃபஅல அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஐன் கலிமா ஐனு, ஃபா கலிமா வந்து ஃபா, ஐன் கலிமா ஐனு, லாம் கலிமா லா, ஃபஅல அப்படின்றதுல. இந்த இடத்துல கானையில் வந்து எந்த ஐன் கலிமா என்னவா இருக்குது, அலிஃபா இருக்குது. அதனால என்ன இல்லை, சரியாக இல்லை, அது குறைவான ஃபிஅல்களாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இதை நாக்கிஸாவான ஃபிஅல்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சாரனா மாறிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். நஹ்வு உதாரணம், சார ஜெய்துன் ஆலிமன். சார ஜெய்துன் ஆலிமன் அப்படின்னா ஜெய்த் ஆலிமாக மாறிவிட்டான், ஜெய்து ஆலிமாக மாறிவிட்டான். நம்ம என்ன சொன்னால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் இப்படி மாறினான் அப்படி மாறினான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, நிற்கக்கூடியவனாக ஆகிவிட்டான் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆலிமாக மாறிவிட்டான். அப்போ சுவார அப்படின்ற ஃபிஅல்களுக்கு பின்னாடி இஸ்மு என்ன பண்ணியிருக்கு, ஜெய்துன் அப்படின்ற ரஃபா பண்ணியிருக்கு. ஆலிமன் அப்படின்றத ஹபர் நசபு பண்ணியிருக்கு. அஸ்பஹ அப்படின்னா அதிகாலையில் அப்படின்னு அர்த்தம். நஹ்வு உதாரணம், அஸ்பஹ ஜெய்துன் கனியன். அஸ்பஹ அதிகாலையில் ஜெயித் பணக்காரனாக ஆகிவிட்டான். கனியன் அப்படின்னா பணக்காரன், ஜெய்துனா ஜெய்து. அப்போ அதிகாலையில் ஜெய்து பணக்காரனாக ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். அஸ்பஹ அப்படின்ற ஃபிஅல்களுக்கு பின்னாடி ஜெய்துன் அப்படின்றது இஸ்மு, கனியன் அப்படின்றது ஹபர். அப்போ ஜெய்துனுக்கு ரஃபாவும் கனியனுக்கு நசபும் செஞ்சுருக்கு. அம்சா அப்படின்னா மாலையில் அர்த்தம். அம்சா ஜெய்துன் ஃபகீரன். அம்சா ஜெய்துன் ஃபகீரன்னா மாலையில் ஜெயித் ஏழையாக மாறிவிட்டான், ஏழையாக ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். காலையில் என்ன பண்ணியிருக்கான், பணக்காரனாக இருந்திருக்கான். மதியானம் என்ன பண்ணிட்டான், ஏழையாக மாறிட்டான். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபிஅல்களை வச்சு சொல்கிறாங்க. அஸ்பஹ அப்படின்னா அதிகாலையில் சொன்னாங்களா, அப்போ அம்சா அப்படின்னா மாலையில். அம்சா ஜெய்துன் ஃபகீரன். அம்சா அப்படின்ற நாக்கிஸான ஃபிஅலுக்கு பின்னாடி ஜெய்துன் அப்படின்ற இஸ்முக்கு ரஃபாவும், ஃபகீரன் அப்படின்ற ஹபருக்கு நசபும் செஞ்சுருக்கு. அல்லஹானா நண்பகல். நஹ்வு உதாரணம், அல்லஹா ஜெய்துன் ஆலிமன். நண்பகலில் ஜெய்து ஆலிமாக ஆகிவிட்டான், நண்பகலில் ஜெய்து ஆலிமாக ஆகிவிட்டான். அல்லஹா அப்படின்ற நாக்கிஸான ஃபிஅலுக்கு பின்னாடி ஜெய்துன் அப்படின்ற இஸ்முக்கு என்ன பண்ணியிருக்கு, ரஃபா பண்ணியிருக்கு. ஆலிமன் அப்படின்ற ஹபருக்கு நசபு பண்ணியிருக்கு. அடுத்து லல்ல ஜெய்துன் லாஹிகன் அப்படின்னா லொல்லனா ஈவினிங், மாலை நேரம் அர்த்தம். அப்போ மாலை நேரத்தில் ஜெய்து சிரிக்கக்கூடியவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். லல்ல ஜெய்துன் லாஹிகன். லாஹிகன்னா நம்மளுக்கு தெரியும், லாஹிக எல்லாஹகு ஃபிஅல் பண்ணுறோம்ல, சர்ஃபு பண்ணுறோம்ல, அதில் தான் லாஹிகன். அப்போ என்ன பண்ணிட்டான், சிரிக்கக்கூடியவனாக, ஜெய்து மாலை நேரத்தில் சிரிக்கக்கூடியவனாக ஆகி விட்டான் அப்படின்னு அர்த்தம். லல்ல அப்படின்ற ஃபிஅலுக்கு பின்னாடி ஜெய்துன் அப்படின்ற இஸ்முக்கு ரஃபாவும், லாஹிகன் அப்படின்ற ஹபருக்கு நசபும் செஞ்சுருக்கு. அடுத்து வந்து பாத்தனா இரவில். நஹ்வு உதாரணம், பாத்த ஜெய்துன் பாக்கியன். பாத்த அப்படின்னா இரவில் சொன்னோமா, அப்போ இரவில் ஜெய்து அழக்கூடியவனாக ஆகிவிட்டான். பாக்கியன் அப்படின்னா அழக்கூடியவனாக. ஜெய்துன் யார், ஜெய்து அழக்கூடியவனாக மாறிவிட்டான், ஆகிவிட்டான். பாத்த ஜெய்துன் பாக்கியன். ஜெய்து இரவில் அழக்கூடியவனாக ஆகிவிட்டான். அந்த பாத அப்படின்ற வந்தனால பின்னாடி ஜெய்துன் அப்படின்ற இஸ்முக்கு ரஃபாவும், பாக்கியன் அப்படின்ற ஹபருக்கு நசபும் செஞ்சுருக்கு. இப்போ இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் ஃபிஅல்கள், 13 ஃபிஅல்கள் சொன்னாங்களா. அடுத்து வரப்போகிற ஃபிஅல்கள் வந்து மா வந்து முன்னாடி சேர்த்து வரும். மா ஜால, மா பரிஹ, மா ஃபத்திய, இப்படிலாம் மா வந்துச்சு அப்படின்னா, அதான் நான் சொன்னல, ஒரு செயல்லேருந்து நீங்காமல் இருக்கிறது. ஒரு விஷயத்துலேருந்து இவன் நீங்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்கான், இது திருந்தவே மாட்டிக்கிறான் அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செயல்லேருந்து நீங்காமே இருக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தான் எப்படி சொல்லுவாங்க, மா ஜால மா பரிஹ அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க மாசால, 8வது ஃபிஅல் மாசால. உதாரணம் மாசால ஜெய்துன் ஹஃபியன், மாசால ஜெய்துன் ஹஃபியன். ஹஃபியன் அப்படின்னா மறைந்தவனாக, மறைவானவனாக ஜெய்து நீங்கவில்லை அப்படின்றாங்க. மாசாலனா நீங்கவில்லை, ஜெய்து. ஹஃபியன் அப்படின்னா மறைந்தவனாக, மறைந்தவனாக என்ன பண்ணல, ஜெய்து நீங்கவில்லை அப்படின்றாங்க. அவன் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் போல, கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்யல, மறைஞ்சுக்கிட்டே இருந்துட்டான்ப்பா, வெளியே வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. மாசால ஜெய்துன ஹஃபியன், ஜெய்து மறைந்தவனாக நீங்கவில்லை. அப்போ மாசால அப்படின்ற ஃபிஅலுக்கு பின்னாடி ஜெய்துன் அப்படின்றதுக்கு ரஃபாவும் ஹஃபியன் அப்படின்றதுக்கு நசபும் செஞ்சிருக்கு. அடுத்து மாபரிஹ. மாபரிஹனாலும் என்னதான் நீங்காமல் தான், ஆனால் எப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வந்து இப்போ மறைந்தவனாக சொல்கிறாங்களே, அடுத்து என்ன சொல்கிறாங்க மாபரிஹ அப்படின்னா உதாரணம் மாபரிஹ ஜெய்துன் இமாமன், ஜெய்து இமாமாக நீங்காமல் இருந்தான், ஜெய்து இமாமாக நீங்காமல் இருந்தான். ஒரு பள்ளிவாசலில் ஜெய்த் என்ன பண்ணியிருக்கான், பல வருஷங்களாகவே இமாமாவே இருந்திருக்கான், நீங்கவே இல்லைப்பா, அவன் அந்த தொழிலவன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாபரிஹ ஜெய்துன் இமாமன், ஜெய்த் இமாமாக நீங்கவில்லை அப்படின்னு அர்த்தம். மாபரிஹ அப்படின்ற ஃபிஅலுக்கு பின்னாடி ஜெய்துன் அப்படின்ற இஸ்முக்கு ரஃபாவும் இமாமன் அப்படின்றதுக்கு நசபும் பண்ணியிருக்கு. மாஃபத்திஅ, மாஃபத்திஅனாலும் அதே தான், நீங்காமல் இருந்தான் அப்படின்னு அர்த்தம். மாஃபத்திஅ ஜெய்துன் முசல்லியன், ஜெய்து தொழக்கூடியவராக நீங்காமல் இருந்தான். ஜெய்து என்ன பண்ணுவான், ஒரு தொழுகை கூட விட்டதே கிடையாது, எப்பயுமே வந்து தொழுதுட்டே தான் இருப்பான், அவன் தொழுகையை வந்து ஒரு நாள் கூட விட்டதே இல்லை, நீங்காமல் அதிலே இருக்கிறான் அப்படின்றாங்க. மாஃபத்திஅ ஜெய்துன் முசல்லியன் அப்படின்னா மாஃபத்திஅ நீங்காமல் இருந்தான், ஜெய்து, ஜெய்து முசல்லியன் தொழக்கூடியவராக நீங்காமல் இருந்தான். மாஃபத்திஅ அப்படின்றது பின்னாடி வர இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நசபும் செஞ்சிருக்கா, ஜெய்து தான் இஸ்மு, முசல்லியன் ஹபர். அடுத்து மன்ஃபக்க, மன்ஃபக்க நம்ம நீங்காமல் தான் இருந்தான். நஹவு உதாரணம் மன்ஃபக்க அப்துல்லாஹி சாயிமன், அப்துல்லா சாயிமன் அப்படின்னா நோன்பாளியாக நீங்காமல் இருந்தான், அப்துல்லா நோன்பாளியாக நீங்காமல் இருந்தான் அப்படின்னு அர்த்தம். நோம்பாளி அவன் வந்து என்ன பண்ணுறான், 30 நோம்பே வச்சுட்டே இருக்கான், இதே தொடர்ந்து வந்து நோன்பு வைக்கக்கூடியவரப்பா அவர், நோம்பாளி, நோம்பாளியாகவே இருப்பார் எப்பயுமே அப்படின்றல, அந்த மாதிரி மன்ஃபக்க அப்துல்லாஹி சாயிமன், அப்துல்லா என்ன பண்ணலாம், நோம்பாளியாக நீங்காமல் இருந்தான் அப்படின்றாங்க. மாதாம, மாதாமனாலும் நீங்காமல் தான். நஹவு உதாரணம் மாதாம ஜெய்துன் ஷகியன், மாதாம ஜெய்துன் ஷகியன். இத்தனை இது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லதாகவே சொல்லிட்டு இருந்தாங்க, இமாமா இருந்தான், தொழுதுட்டு இருந்தான், நோம்பாளியாக இருந்தான் அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதாம ஜெய்துன் ஷகியன் அப்படின்னா மூதேவியாக, ஜெய்து என்ன பண்ணல, ஒருத்தன் நல்லது செஞ்சுட்டே இருக்கிறது ஒரு கூட்டம் இருந்தால் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அதனால் என்ன சொல்கிறாங்க மூதேவியாக ஜெய்து நீங்காமல் இருந்தான், அதே ஜெய்து தான், ஆனால் அவன் என்ன பண்ணுறான், கெட்டவனா என்ன பண்ணல, இவன் எப்போ பார்த்தாலும் மூதேவி மாதிரியே இருக்கான், திருந்தவே இல்லை அப்படின்றாங்க. மாதாம ஜெய்துன் ஷகியன், மூதேவியாக ஜெய்து நீங்காமல் இருந்தான் அப்படின்னு அர்த்தம். லைச, லைசனா இல்லை, நம்ம சொன்னோம் நஃபிக்குடைய, எப்படி நஃபிக்கு நம்ம வந்து இல்லை அறுத்து கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் லைசன்றதுக்கும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைசன்ற ஃபிஅல்லையும் நம்ம சர்ஃபு செய்ய முடியாது, ஏன்னா அதோடைய ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா கரெக்டாக இல்லை. இந்த 3 இடத்துலையுமே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டான முறையில் முஸ்தகபில் அம்ரு நஹி அப்படின்ட்டு சொல்லிட்டு சர்ஃபுகள் மாற்றி மாற்றி நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரியான ஃபிஅல்களுக்கு என்ன பண்ண முடியாது, சர்ஃபுகள் செய்ய முடியாது, அதனால நாக்கைசு அப்படின்றாங்க, இதை குறை உள்ள ஃபிஅலுகள் அப்படின்றாங்க. லைச ஜெய்துன் ஃபாசிகன், ஜெய்து ஃபாசிகன் அப்படின்னா பாவியாக இல்லை, லைசனா இல்லை, ஜெய்துன் ஃபாசிகன் அப்போ ஜெய்து பாவியாக இல்லை. அந்த இஸ்முக்கு ஜெய்துன் அப்படின்ற இஸ்முக்கு ரஃபாவும் ஃபாசிகன் அப்படின்ற ஹபருக்கு நசபும் பண்ணியிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை சொன்னாங்க, 13 ஃபிஅலுகள். 13 ஃபிஅலுகள் என்னென்ன, கான, ஸ்வார, அஸ்பஹ, அம்சா, லஹா, லல்ல, பாத, மாசால, மாபரிஹ, மாஃபத்திஅ, மன்ஃபக்க, மாதாம, லைச. இதில் ஃபஸ்ட்டு 7 என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, காலத்தை குறித்து பேசினாங்க. அதாவது காலையில் ஆனாம்ப்பா, மதியானம் தூங்கிட்டான், அழுதான், சிரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அடுத்து என்ன சொன்னாங்க, இவன் வந்து இதுலேருந்து நீங்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு 11 வரைக்கும் சொன்னாங்க. நல்ல விஷயமா சொல்லிட்டு இருந்தாங்க. தொழுதுட்டே இருந்தான், தொல்வாளியாகவே இருந்தான், நோன்பு வச்சுட்டே இருந்தான், இமாமா இருந்தான். அப்புறம் என்ன சொன்னாங்க, அவன் மூதேவியா நீங்கவே இல்லை அப்படின்னாங்க. அடுத்து கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அவன் பாவியாகவே இல்லை, அதாவது லைஸ் அப்படின்றது இல்லை அர்த்தம், அதனால் அவன் என்ன செய்யலை, பாவியாகவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. மொத்தம் வந்து 13 ஃபியாலுகளுமே குறைவுள்ள ஃபியாலுகள் தான். அந்த ஃபியாலுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு என்ன பண்ணணும், ரஃபாவும், அதற்கு பின்னாடி வரக்கூடிய ஹபருக்கு நெசபும் பண்ணணும். அதுதான் சட்டமே. நம்ம எப்படி வந்து நார்மலான ஃபியாலுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபாலுக்கு ரஃபாவும் மஃபாலுக்கு நெசபும் செய்கிறோமோ, அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நெசபும் செய்கிறோம் நம்ம. இந்த மாதிரி தான் வந்து அடுத்து வந்து இந்த சில முக்காரமான ஃபியாலுகள் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஃபியாலுகள்லையே இந்த மாதிரி இத்தனை வகை இருக்குது, இஸ்முகளில் இந்த மாதிரி இஸ்மு இருக்குது. அதாவது முன்னாடி படத்துலலாம் எப்படி சொன்னாங்க, ஹர்ஃபுகளாக சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, இது பார்க்க ஹர்ஃபு மாதிரி இருக்கும் ஆனால் இஸ்மு, இது பார்க்க ஃபியாலுடைய அர்த்தத்தை கொடுக்கும் ஆனால் இது இஸ்மு அப்படின்னாங்கள்ல. அந்த மாதிரி ஃபியால் வந்து நார்மலாக மாதி முஸ்தகபில் அது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபியாலுகளும் இருக்குது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க, ஹபருக்கு என்ன வந்து யாராபு கொடுப்பீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த வகையிலேருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்துஹு.